ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் மெஷ் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஸ்லிங் பேக் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை ஹேண்ட்பேக் மாதிரியும் வச்சுக்கலாம். ஒரு போகோ ஸ்டைலில் இது மாதிரி ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான், ஃபுல்லாகவே உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு க்யூட்டான பவுச்சும் அதுக்கு மேட்சாக ஒரு ஸ்லிங் பேக்கும் செஞ்சுருக்கேன். இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி பிளாஸ்டிக் மெஷ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளாஸ்டிக் மெஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இல்லைனா ஃபேன்சி ஸ்டோரில் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். 7 rupees தான் ஒரு பிளாஸ்டிக் மெஷ் வந்து 7 rupees or 5 rupeesக்கு அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 90s கிட்ஸ்ன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் மெஷ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணணும்னுட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து இது மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து இது மாதிரி கிரே கலரும் ஒரு பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 ஹோல்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கணும். 10 ஹோல்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹோலை மட்டும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹோல்லேருந்து இது மாதிரி டயக்னலாக நம்ம வந்து இது மாதிரி ஃபில் பண்ணணும் த்ரெட்டை. இது மாதிரி ஒரு நீடில் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய நீடில் தான் எடுத்திருக்கேன். அந்த நீடிலில் வந்து அந்த நூல் எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து இது மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு டயக்னலாக நம்ம வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இந்த கலர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து வர்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து செய்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த பிளாக் கலரும் இது மாதிரி 10 கவுண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அந்த பாக்ஸில் வந்து வெர்டிக்கலாக 10 பாக்ஸஸ் இருக்கணும், 10 ஹோல்ஸ் இருக்கணும். ஹாரிசாண்டலாக 10 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு நீடலில் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பாக்ஸ் ஃபில் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ ஒரு ஸ்கொயர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா இதில் வந்து இப்போ வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டைமண்ட் ஷேப்பில் வரும். அது மாதிரி மாறி மாறி வரும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம வந்து க்ரே கலரில் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃபில் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒரு 2 லைன் முடித்த பின்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து எந்த ஷேப்புன்னு தெரியும். நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஷேப்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இது எல்லாமே இது மாதிரி ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது மாதிரி டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த மிடில் வந்து அந்த ஒயர் வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த பிளாஸ்டிக் மெஷ் வந்து தெரியும். அதையும் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக இது மாதிரி பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த 2 ஹோலில் நம்ம வந்து விட்டு ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அந்த 2 ஹோல்லையும் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடணும். சைட்ஸில் அந்த ஹோல்ஸ் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இது மாதிரி ஒரு பாருங்கள், இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது காடா கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட பிளாக் கலர் கிளாத் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் இருந்தனால இது மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த சைட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த நம்மளுக்கு வந்து அந்த பேக் வந்து என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கேன்வாஸ் ஷீட்டை வந்து இதில் வந்து இது மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணால் இது வந்து ஸ்டிக் ஆகிடும். நம்ம ஜிப் வேணும்னா கூட ஜிப் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து அந்த மேக்னெட் பட்டன் இருக்கும்ல அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ணதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேக்னெட் பட்டன் தான் எடுத்திருக்கேன். அந்த மேக்னெட்டிக் பட்டனை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஹோல் மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட ஜிப்பும் இல்லை, அதனால தான் ஜிப் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஜிப் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த பேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு அங்கே ஒரு 2 ஹோல் போட்டுட்டு அதை வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த மேக்னெட்டிக் பட்டன் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம அந்த பேக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த பேக்குள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த பேக்கை வந்து சைட்ஸில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம அந்த பேக்ஸ் ஃபுல்லாக சைட்ஸில் ஃபுல்லாக
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாதான் நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த காட்டன் கிளாத்தை வந்து உள்ளே வந்து செட் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக சைட்ஸில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேக்கை வந்து உள்ளே செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத்தோட மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த கிளாத்தில் இருந்து மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். ஏன்னா உள்ளெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பேகுக்கும் இந்த பிளாஸ்டிக் மெஷ்ஷும் சைட்ஸில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் மட்டும் இது மாதிரி ஓப்பன் வச்சுருக்கேன். இந்த ஓப்பன்லேருந்து இப்போ வந்து நம்ம அந்த உள்ளன் த்ரெட்லையே அந்த கிளாத்தை வந்து கூட சேர்த்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இது மாதிரி எடுத்துகிட்டு அந்த கிளாத் கூடயே இது மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வந்து செஞ்சால் தான் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நம்மளுக்கு த்ரெட் வந்து பிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஃபுல் ஒர்க்கே போயிடும். ஏன்னா ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான். பாருங்கள், அது மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒரு டேசல் மாதிரி கொடுக்கறதுக்காக கிரே கலர் த்ரெட்டில் வந்து இது மாதிரி டேசல் மாதிரி செஞ்சுருக்கேன். அது மாதிரி டேசல்ஸ் மாதிரி செஞ்சுட்டோம் பாருங்கள். இது மாதிரி ஒரு 6 டேசல்ஸ் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிளாக் கலர் த்ரெட்டில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிடணும். பீட்ஸை வந்து லோட் பண்ணிட்டேன். இது மாதிரி 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பீட்ஸை வந்து இது கூட இந்த டேசல்ஸை வந்து இது மாதிரி மாட்டிடுங்க. அவ்வளோதான். சும்மா ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ப்ளெயினாக இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னுட்டு இது மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி 6 டேசல்ஸை வந்து இதில் வந்து நான் மாட்டியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி ஹேங் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு போகோ ஸ்டைலில் ஒரு பேக். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து ரெடி பண்ணோம். அதுக்காக இது மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட், அதே உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். க்ரூஷே ஊக் யூஸ் பண்ணி இது மாதிரி நான் வந்து க்ரூஷேயில் வந்து இது மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியாதன்னா நீங்கள் த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைடலுக்கெல்லாம் இப்போது தலையெல்லாம் பின்னுவோம் பார்த்தீங்களா, முடி பின்னுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பின்னி கூட எடுத்துக்கலாம். நான் க்ரூஷே தெரியுன்றதுனால இது மாதிரி க்ரூஷேயில் வந்து இது மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு மெட்டலில் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் பேக்கில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி பிளாக் கலர்லேயும் சின்னதாக எடுத்திருக்கேன். ஏன்னா சின்னதாகவும் நம்ம வந்து ஹேண்டில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஸ்லிங் பேக் மாதிரி வேணும்னா பெருசாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கேன்வாஸ் ஷீட்டை அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி நான் என்ன அதில் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே ஸ்டெப்ஸ் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன டிசைன். ஏன்னா பவுச் வந்து குட்டி பவுச்சாக செய்கிறனால சின்ன டிசைனாக எடுத்துகிட்டு சைட்ஸில் ஃபுல்லாக அந்த கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுலேயும் சைட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு க்யூட்டான பவுச்சும் ரெடி ஆகிடும் அதுக்கு மேட்சாக. ஆனால் டைம் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான். இதில் எதுவுமே நம்ம மெஷின் யூஸ் பண்ணி செய்ய போகிறதில்ல. ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான். பாருங்கள், இதுலேயும் இது மாதிரி இந்த பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், க்யூட்டாக பவுச்சும் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு க்யூட்டான ஒரு பேக்கும் ஒரு பவுச்சும் அழகாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜ் நிதர்ஷினிஸ் பேஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து டைரக்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ, பாய்.